அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். ஈரான் அமெரிக்கா இடையிலான உடன்படிக்கை முடிவுக்கு வந்துள்ள சூழ்நிலையில் அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது என்பது அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவும் பதற்றமான ஒரு சூழ்நிலையாகவும் மாறியிருக்கின்றது. குறிப்பாக ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய இந்த உடன்படிக்கை அடுத்து என்னவாக போகின்றது? ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு ஈரானுடைய கடற்படை மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவுக்கு கவுதிப்படை மரண அடியை கொடுத்திருக்கின்றார்கள். நேட்டோ நாடுகளை அதிர்ச்சி அடைய செய்திருக்கின்றது ரஷ்யா. இது சார்ந்து வேலையாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிந்திய அனைத்து தகவல்களையும் ஒருங்கிணைந்த காணொலியாக இந்த காணொலியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையே ஏற்பட்ட மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக கைச்சாத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதாவது ஒப்பந்தத்தின் முதலாவது பகுதி நேற்றைய தினம் 17ஆம் தேதியுடன் முடிவுக்கு வந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே போடப்பட்ட இந்த தற்காலிக 60 நாள் போர் நிறுத்தத்தில் சொல்லப்பட்ட அனைத்து விடயங்களையும் 2 தரப்பும் கடைபிடிக்கும் பட்சத்தில் அல்லது நிறைவேற்றும் பட்சத்தில் மூன்றாம் கட்டங்களில் நீடித்த அமைதி ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தம் கொண்டு வரப்படும் என கூறப்பட்டது. இதற்காக போடப்பட்ட ஒப்பந்தத்தில் செப்டம்பர் 17 வரை குறிப்பாக ஈரான் மீதான அமெரிக்க முற்றுகையை நீக்குதல், ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக திறந்தல், ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்குதல், ஈரான் மீது விதிக்கப்பட்டிருந்த அனைத்து கட்டுப்பாடுகளையும் நீக்குதல் என பல நிபந்தனைகள் அடங்கப்பட்டன. அது மட்டுமல்ல, ஒரே நேரத்தில் லெபனான், காசா, சிரியா போன்ற போர் முனைகளில் போரை நிறுத்துவது தொடர்பாகவும் விரிவாக பேசப்பட்டது. ஆனால் இந்த 60 நாள் ஒப்பந்த கால பகுதியிலேயே ஒப்பந்தத்தின் சரத்துக்கள் அனைத்தையும் அமெரிக்கா மீறியதன் காரணமாக மீண்டும் 2 தரப்புக்கும் இடையில் ஒரு மிக கடுமையான மோதல் வெடித்திருந்தது. அதனுடைய விளைவுகளை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அமெரிக்காவும் சரி, இஸ்ரேலும் சரி, எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் எப்போதும் சரியான முறையில் கடைபிடிப்பதில்லை. இதை பல ஒப்பந்தங்களின் ஊடாக தெளிவாக பார்த்திருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில்தான் அமெரிக்காவுடனான ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துள்ள சூழ்நிலையில் ஈரானும் அமெரிக்காவும் மீண்டும் ஒரு ஒப்பந்தத்தை நீட்டிப்பதற்கோ அல்லது 2ஆம் கட்டத்திற்கு செல்வதற்கோ தயாராக இல்லை என்பதைப் போல அங்கிருக்க நிலைமைகள் தெளிவாக காட்டுகின்றன. 60 நாட்களுக்குள் இவர்கள் ஏற்றுக்கொண்ட விடயங்களை அமெரிக்கா நிறைவேற்றாத காரணத்தினால் ஈரான் இனி ஒரு பேச்சுவார்த்தைக்கோ அல்லது ஒப்பந்தத்திற்கோ தாங்கள் தயாராக இல்லை என்பதையும், குறிப்பாக ஈரான் இந்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா மீது நம்பிக்கை இல்லை, அவர்கள் ஏற்கனவே கூறப்பட்ட விடயங்களை நிறைவேற்றாத சூழ்நிலையில் புதிய ஒப்பந்தங்கள் சாத்தியப்படாது என்ற விதத்தில் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏனெனில் ஏற்கனவே கூறப்பட்ட ஒப்பந்தங்களையே அமெரிக்கா கடைபிடிக்காத போது புதிய ஒப்பந்தங்களை செய்வதில் எந்தவித அர்த்தமும் இல்லை என்பது ஈரானுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. எனவே அடுத்து வரும் நாட்களில் ஏதாவது ஒரு நாடு தலையிட்டு நிரந்தரமான போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும், அல்லது யார் வலிமையானவர்கள் என்பதை போர்க்களத்தில் நிரூபித்து ஒரு சமாதானத்தை ஏற்படுத்த முடியும் என்பதுதான் தற்போதுள்ள நிலையாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் ஓமானுக்கு திடீரென அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். ஏனெனில் அமெரிக்காவை புறந்தள்ளிவிட்டு ஓமான் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஹோர்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்துவது, சுங்க கட்டணம் வசூலிப்பது, இந்த பாதைகளை ஒருங்கிணைப்பது, ஈரானுடைய உத்தரவுக்கமைய அங்கு சீர்திருத்தங்களை கொண்டு வருவது தொடர்பான மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளில் ஏறக்குறைய ஒரு இணக்கப்பாட்டை எட்டிவிட்டார்கள். இது அமெரிக்காவுக்கு ஒரு மரண அடி. ஏனெனில் தன்னுடைய இராணுவ பலத்தை பயன்படுத்தி, அற்ப சலுகைகளை பயன்படுத்தி, தான் இந்த மத்திய கிழக்கின் காவலன் போல இணைய நாடுகளுக்கு காட்டிக்கொண்டு ஈரானை தனிமைப்படுத்தி வைத்திருந்த அமெரிக்காவுக்கு இப்போது மிகப்பெரிய சிக்கல் என்னவென்றால், ஓமான் நேரடியாக அமெரிக்காவை புறந்தள்ளிவிட்டு ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஹோர்முஸை நிர்வகிப்பது தொடர்பில் ஒரு ஒப்பந்தத்துக்கு வரும் அளவுக்கு நெருங்கிவிட்டார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இந்த ஒப்பந்தத்தை குழப்புவதற்கும் ஈரானின் பக்கத்தில் ஓமான் சென்று விடுவதை தடுக்கும் நோக்கில் ஈரானுடன் இணைந்து ஹோர்முஸ் விவகாரத்தில் செயற்பட்டால் ஓமான் மீது குண்டு வீசுவதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம், ஓமான் அமெரிக்காவினால் மிக கடுமையான முறையில் தாக்கப்படும் என்று ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். இதற்கு ஓமான் தரப்பில் இன்னமும் பதில் கொடுக்கப்படவில்லை. அமெரிக்காவுக்கு இவர்கள் எவ்வளவுதான் சேவகம் செய்தாலும், எவ்வளவுதான் அடிமைகளாக இருந்தாலும் கூட அமெரிக்காவை எதிர்த்து ஒரு வார்த்தை, ஒரு நகர்வை செய்தால் அமெரிக்கா எப்படி இவர்களை கையாளும் என்பதை இந்த ஓமான் தொடர்பில் ட்ரம்ப் தெரிவித்த கருத்துக்களை கொண்டு ஏனைய அரபுலக நாடுகள் சிந்தித்து பார்க்க வேண்டியது இந்த நாளில் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது.
இதுவரை ஓமானை புகழ்ந்து வந்த ட்ரம்ப் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இணைந்து கொள்வதாக இருந்தால் மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு ஒரு தாக்குதல் நடத்தப்படும் என்ற அச்சுறுத்தல் ஓமான் விடயத்தில் ட்ரம்பினுடைய நகர்வுகள் குறித்து மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. அடுத்து ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் கூறிய வழித்தடத்தில் செல்லாமல் அமெரிக்கா நிர்ணயித்த வழித்தடத்தில் சென்று கொண்டிருந்த ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு சொந்தமான மிக பிரமாண்டமான எண்ணெய் டேங்கர் ஈரானின் கெஷம் தீவுகளுக்கு அருகே ஈரானின் IRGC கடற்படைகளால் தடுத்து நிறுத்தப்பட்டு சிறை பிடிக்கப்பட்டிருக்கின்றது. முதல் கட்ட தகவல்களின்படி மிக பெரிய அளவிலான ஐக்கிய அரபு அமீரகத்தின் எமிராட்டிக்கு சொந்தமான எண்ணெய் கப்பல் ஒன்று ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க முற்பட்ட போது இடைமறிக்கப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரான் கூறிய வழித்தடத்தில் பயணிக்காமை, ஈரானுடன் எந்த விதமான அனுமதிகளுமின்றி ஈரானுடைய அறிவுறுத்தல்களை பின்பற்றாமல் மீறி செயற்பட்ட காரணத்தினாலேயே இந்த கப்பல் கைப்பற்றப்பட்டிருப்பதாக ஈரான் கடற்படை அறிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே ஒரு சில கப்பல்கள் தாக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த இரண்டாம் கட்ட அமெரிக்கா ஈரான் பிரச்சனை ஏற்பட்ட பின்னர் எந்த ஒரு கப்பலையும் ஈரான் சிறைப்பிடிக்கவில்லை. முதல் முறையாக ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மிக பிரமாண்டமான எண்ணெய் டேங்கரை ஈரான் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளமை இரண்டு நாடுகளுக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில் தான் ஐக்கிய அரபு அமீரகம் இதற்கு கண்டனங்களை வெளியிட்டிருப்பதோடு மத்திய கிழக்கு நாடுகளும் ஈரானுக்கு எதிராக கண்டனங்களை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். மத்திய கிழக்கு நாடுகளின் நிலைதான் தெரியுமே. அவர்களே ஈரானிடமும் கவுதிகளிடமும் சிக்கி சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். இதில் ஐக்கிய அரபு அமீரகத்துக்காக யார் கொடர் கொடுப்பார்கள், களமிறங்குவார்கள் என்றால் அது மிகப்பெரிய சிக்கல். இந்த நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு IRGC அதிர்ச்சி கொடுக்க சவுதி அரேபியாவுக்கு கவுதி படைகள் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள். அதாவது அல் மெகாவுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சவுதி இராணுவ தரையிறங்கும் கப்பல் மற்றும் 4 ரோந்து படகுகள் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ட்ரோன்களை கொண்டு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். அதாவது சவுதி அரேபியா ஆதரவு பெற்ற ஏமன் படைகளுக்கு பொருட்கள் ஆயுதங்களை கொண்டு செல்வதற்காக சவுதி அரேபியாவினுடைய இராணுவ படகுகள் ஒரு இராணுவ கப்பல் அந்த கப்பலுக்கு பாதுகாப்பாக எஸ்கார்ட் கொடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏமனில் இருக்கக்கூடிய அரச படைகளுக்கு எதிரான தாக்குதலை கவுதிகள் தீவிரப்படுத்தி இருப்பதால் சவுதியின் பாதுகாப்பில் அந்த கப்பலை கொண்டு சென்றால் பாதுகாக்க முடியும் என்று ஒரு நப்பாசையில் சென்றிருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் ஏமன் கப்பலை பாதுகாத்தார்களோ இல்லை, ஏமனுக்கு ஆயுதங்கள் சென்ற கப்பலை, தாங்கள் பாதுகாப்புக்கு சென்ற கப்பல்களை கவுதி தாக்குதல்களில் இருந்து காப்பாற்ற முடியவில்லை. ஒரு சவுதி அரேபியாவின் இராணுவ கப்பலும் 4 எஸ்கார்ட் அதிவேக தாக்குதல் படகுகளும் கவுதி படைகளினுடைய தாக்குதலில் சேதமடைந்திருக்கின்றது என்ற செய்தி இன்றைய தினம் வெளியாக இருக்கின்றது. பாருங்கள், சவுதி அரேபியா ஏமனுக்கு பாதுகாக்க கொடுக்கின்றார்களோ இல்லையோ, முதலில் கவுதிகளிடமிருந்து தங்களை பாதுகாக்க வேண்டியது மிக முக்கியமான விடயமாகப்படுகின்றது. எனவே கவுதி படைகளின் தாக்குதல் தொடர்ச்சியாக தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியா ஆதரவு பெற்ற ஏமனுக்கு இது மிகப்பெரிய சிக்கலான விடயமாக மாறி இருக்கின்றது. ட்ரம்பினுடைய மருமகனும் பேச்சுவார்த்தை குழுவின் முக்கியஸ்தருமான ஜெராட் குஷ்னர் ஹமாஸ் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் ஸ்டேலினுடைய நெதன்யாகு மற்றும் முக்கியஸ்தர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தை எந்தவித இணக்கப்பாடுமின்றி முடிவடைந்திருப்பதாக தற்போது இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஹமாஸினுடைய மூத்த தலைவர்களை கெய்ரோவில் அமெரிக்க தூதர் நேரடியாக சந்தித்தமை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பிளவை மேலும் அதிகப்படுத்தி இருக்கின்றது. இதுவரை ஹமாஸ் தலைவர்களை சந்திக்காமல் கத்தார், துருக்கி, எகிப்து போன்ற மத்தியஸ்தர்கள் மூடாகவே அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வந்த சூழ்நிலையில் முதல் முறையாக ஹமாஸ் இயக்கத்தினுடைய முக்கிய தலைவர்களை அமெரிக்க தூதுவர் ஒருவர் நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளமை இஸ்ரேலுக்கு சீற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் ஹமாஸ் ஏற்றுக்கொண்ட 14 அம்ச கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஜெராட் குஷ்னரிடம் இஸ்ரேல் தெரிவித்திருப்பது அமெரிக்கா இஸ்ரேலிடையே பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனால் ஹமாஸ் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். காசாவை விட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் முற்றாக வெளியேறினால் எங்கள் ஆயுதங்களை முழுமையாக நாங்கள் ஒப்படைப்போம் என்பதை தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கு ஒரு சிக்கலான நிலைமை. இதுவரை ஹமாஸ் தான் அமெரிக்காவுக்கு எதிராக அல்லது அமெரிக்காவினுடைய முன்மொழிவுகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த சூழ்நிலையில் ஹமாஸ் ஏற்றுக்கொள்ள இஸ்ரேல் தற்போது புறந்தள்ளி இருக்கின்றார்கள். அமெரிக்கா என்ன செய்ய போகின்றது என்பது மிகப்பெரிய கேள்வி. அடுத்து
அமெரிக்கா, பிரிட்டனுடைய CIA மற்றும் பிரிட்டனுடைய உளவு பிரிவுகள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். கடந்த 4 தினங்களாக கண்டறியப்பட்ட சேட்டலைட் புகைப்படங்களில் உக்ரைன் மற்றும் பெலாரஸ் அருகே புதிதாக கட்டப்பட்ட ட்ரோன் ஏவு மையங்கள், ராக்கெட் லாஞ்சர்களை ஏவக்கூடிய மையங்கள் மற்றும் மிக முக்கியமான தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய 10 ரஷ்யாவினுடைய இரகசிய இராணுவ தளங்களை நாங்கள் இனம் கண்டிருக்கின்றோம். 59 தண்டவாளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தளங்களிலிருந்து 1000 கிலோமீட்டர் தூரத்தை நெருங்கும் விமானம் வார்சா மற்றும் நேட்டோவின் கிழக்கின் பிற பகுதிகளை துல்லியமாக தாக்கும் வகையில் மிக பெரிய அளவான இராணுவ முகாம்களை ரஷ்யா கட்டி வருகின்றார்கள். எனவே உக்ரைனுக்கு அப்புறம் நேட்டோ நாடுகளையும் தாக்கும் திட்டம் ரஷ்யாவுக்கு உள்ளதா என்ற கேள்வி இவர்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. ஏற்கனவே உக்ரைனுக்கு உதவக்கூடிய நேட்டோ நாடுகளுக்கு மிக கடுமையான எச்சரிக்கையை ரஷ்யா விடுத்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, ஆயுதங்களை வழங்கும் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கும் அமெரிக்கா, துருக்கி போன்ற நாடுகளுக்கு கூட ரஷ்யா எச்சரிக்கை விடுத்த சூழ்நிலையில் நேட்டோ நாடுகளை குறிவைத்து மிக பெரிய அளவிலான தாக்குதல்களை நடத்துவதற்கு ரஷ்யா தயாராகி வருகின்றார்கள். அதற்கான இராணுவ தளங்களை கட்டி வருகின்றார்கள் என்ற செய்தியை தற்போது இவர்கள் விடுத்திருப்பது மிக பெரிய அளவிலான அதிர்ச்சிகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனால் ரஷ்யா இது தொடர்பில் எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. காங்கோ குடியரசில் அதிவேகமாக பரவி வரும் எபோலா தொற்று காரணமாக கடந்த 2.5 மாதங்களில் 2300க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளமை மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. இதுவரை இல்லாத அளவுக்கு எபோலா தொற்று பரவி வருகின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 141 பேருக்கு எபோலா தொற்று பரவி இருப்பதில் 36 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று அதிர்ச்சிகரமான செய்தி வழியாக இருக்கின்றது. நினைத்து பாருங்கள், ஒரு நோய் தொற்று காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் 36 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பது மிகவும் ஒரு அசாதாரண நிலைமை. 2014, 2016 மேற்கு ஆப்பிரிக்காவில் இந்த எபோலா தொற்றினுடைய மிக கடுமையான பாதிப்பு காரணமாக 11,000 பேர் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் தற்போது 2 மாதங்களில் 2000க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் இந்த எபோலா தொற்று மிக கடுமையான ஒரு கோரமான நிலையை காங்கோ கடந்து ஆப்பிரிக்க குடியரசில் ஏற்படுத்த போகின்றதா, மிகப்பெரிய உயிரிழப்புகளை ஏற்படுத்த போகின்றதா என்ற அதிர்ச்சி ஏற்படுத்தி இருப்பதுடன் இது தொடர்பில் அனைத்து ஆப்பிரிக்க நாடுகளும் உலக சுகாதார ஸ்தாபனத்துடன் இணைந்து செயற்பட வேண்டும், கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கைகளை உலக சுகாதார ஸ்தாபனம் விடுத்திருக்கின்றார்கள். அதே போல ஆப்பிரிக்க மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அனைத்து நாடுகளும் ஒன்றிணைய வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இவைதான் தற்போது வரை இன்றைய நிலையில் உலகில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக, உலக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. இது போன்ற தொடர்ச்சியான செய்திகளை தொடர்ந்தும் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலைப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். தொடர்ச்சியான படப்பிடிப்பில் வெளிப்புறத்தில் இருந்து படப்பிடிப்பு செய்வதால் ஏற்படும் ஒலி அமைப்புகளின் குறைபாடுகளை நீங்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்ற அன்பான கோரிக்கையோடு மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.